C++ல ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோம். இன்க்ளூட் string இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டடி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். இது கம்பல்சரி. யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஓகேவா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. தென் வந்து மெயின் ப்ரோக்ராம் இன்ட் மெயின் இதில் தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இன்ட் மெயின் ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை எப்படி போடுறது பார்ப்போம். இன்ட் எப்பவுமே இன்ட்ன்றது டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டேட்டா டைப் பண்ணுறது இன்ட் ஃப்ளோட்டு ஓகேவா, அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 ஓகேவா கொடுத்துட்டோம், நம்மளே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து சி அவுட் போட்டு காட்டுவோம். சி அவுட் டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்கணுமோ அதுதான் அவுட்புட் டிவிஷன். த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் 0. எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி சி ரிட்டர்ன் 0 போட்டு தான் C++ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ நம்ம இதுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன வந்திருக்கு, the value of a is அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த இன்ட் மெயின் நேம் ஸ்பேஸ் ஸ்டடி இன்க்ளூட் இது எதுவுமே நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகலை. ஒன்லி நம்ம என்ன சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வருது. ஸோ சி அவுட்டோட வேலையை அதுதான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வேல்யூ சி கொடுத்தாச்சு. நமக்கு அது வந்து ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணால் சி அவுட் ஏ. ஓகேவா, ஏன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஒய் பிகாஸ் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஏன்னு காட்டும். வெறும்னே டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஏன்னு கொடுத்தோன்னா அதோடைய வேல்யூ என்னவோ அதை மட்டும் அது பிரிண்ட் பண்ணும். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 7. அதுவே நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன வருதுன்னு. வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஏன்னு வரும். ஓகேவா, ஸோ டபுள் கோட்ஸ் எது கொடுக்குறோம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். டபுள் கோட்ஸ் இல்லாமல் வெறும்னே அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தோம், அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே.